ஐயோ சரி துளசி, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். சரி, பாய். பாய். சின்னத்த, விஸ்வா மாமா கிளம்பிட்டாரு. இனிமே அந்த துளசி குளிக்க போயிடுவா. போகட்டும் போகட்டும், போய் ஷாக் அடிச்சு அலறட்டும். லக்ஷ்மி, நீ காதை ரெடியா வச்சுக்கோ. அவ அலற சத்தம் கேட்டதும் நாம ஒரு குத்தாட்டம் போட்டு உள்ள போய் பார்க்கலாம். சரிங்க சின்னத்த. அந்த டேப்பை ஓபன் பண்ணிருப்பால சின்னத்த. இப்பதானே உள்ள போயிருக்கா, கொஞ்ச நேரத்துல ஓபன் பண்ணிடுவா. சின்னத்த, என்ன இன்னும் சத்தமே வரல? வரும் லக்ஷ்மி, வெயிட் பண்ணு. என் பிளான் மிஸ்ஸே ஆகாது. தண்ணி ரொம்ப சில்லுன்னு இல்ல. என்ன சின்னத்த, எலக்ட்ரிஷியன் கரெக்டா செட் பண்ணனா இல்லையா? எவ்வளவு நேரமாவா ஷாக் அடிக்காம இருக்கும்? ஒருவேளை ஷாக் அடிச்சதுல கத்த முடியாம போயிருக்கலாம். வா லக்ஷ்மி, அவ ரூம்ல போய் பார்க்கலாம். வா. என்ன சின்னத்த, குளிக்கும் போது ஷாக் அடிச்சு கத்துவான்னு பார்த்தா நல்லா குளிச்சுட்டு ஹாயா போறா. அதாண்டி எனக்கும் தெரியல. இரு, என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வரேன். சரி சரி, சீக்கிரம் போய் பாருங்க. இதுலயும் அவ தப்பிச்சிட்டாளே. கனெக்ஷன் அப்படியே தான் இருக்கு. டேப்ல தண்ணி கொட்டிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி ஷாக் அடிக்காம போச்சு? சின்னத்த, 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 ஐயோ சின்னத்த, ஐயோ சின்னத்த, என்ன என்ன சின்னத்த, என்னாச்சு சின்னத்த?
என்னாச்சு டாக்டர்? ஒண்ணும் இல்ல மேடம், ஒண்ணும் இல்ல. ஐயோ, சின்னத்தை பொழைப்பாங்களா மாட்டாங்களான்னு கூட தெரியலையே. ஒருவேளை ஏதாவது ஆச்சுன்னா பழைய தூக்கி துளசி மேல போட்டுறணும். ரொம்ப நேரம் ஷாக் அடிச்சதுனால அவங்க நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாங்க மேடம், நரம்பு பாதிச்சதுனால இனிமே அவங்க பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. டாக்டர், அப்போ முன்ன மாதிரி சின்னத்தை என் கூட பேச மாட்டாங்களா? அப்படிலாம் சொல்ல முடியாது. வீக்லி ஒன்ஸ் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எப்பவும் போல பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப சரி. ஐயா, ஒவ்வொரு வினைக்கும் அதுக்கு சமமான எதிர்வினை உண்டுன்னு நியூட்டனின் 3ஆம் விதியிலே இருக்கு. அது இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சு. ஷாக் அடிச்சதுக்கே ஷாக் ட்ரீட்மெண்ட் சூப்பர். டேய் மாயக்கண்ணா, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாத உனக்கு? ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். இந்தாங்க, இந்த டேப்லெட்டை 1 வீக் கண்டினியூ பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வாங்க. ஷாக் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க டாக்டர். அப்போ நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. ஷாக் ட்ரீட்மெண்ட் வேண்டாமா? ஏன்? அத்தை, ஊருக்கு போய் பாத்துக்கிறேன்னு சொல்றா. அப்படியா சத்யவதி? சின்னத்தை பாவம் அத்தை, அவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேண்டாம். என்ன லக்ஷ்மி சொல்ற? டாக்டர் சொன்னதை கேட்டல? நரம்பு பாதிச்சிருக்கான், ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் சரியாகுமா? இந்த விஷயத்துல எல்லாம் விளையாடக்கூடாது. எனக்கு பண்ணணும்னு பார்த்தல, அதான் இப்படி ஆயிடுச்சு. என்ன சொல்ற? புரியல. பச்சைலையா? ஓஹோ, நம்ம ஊர்ல பச்சளை வைத்தியம் பண்ணலான்னு சொல்றா. சத்யவதி, ஷாக் ட்ரீட்மெண்ட்னா இன்னைக்கு அடிச்ச மாதிரிலாம் ஸ்ட்ராங்கா இருக்காது. லைட்டா 4-5 வெட்டு வெட்டும், அவ்வளவுதான். நீ ஒண்ணு பயப்படாத. ஆமா, 4 வெட்டும் வேணாம், 5 வெட்டும் வேணாம். சின்னத்தை ஊருக்கே போய் பாத்துக்கிட்டோம். அங்க போய் பார்த்துட்டு வர்றது கூட நல்லதுதான். லக்ஷ்மி, நீ சத்யவதி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிடு. சரிங்க அத்தை. நல்ல வேளை துளசி, உனக்கு ஷாக் அடிக்கல. உனக்கு ஷாக் அடிச்சிருந்தா இந்நேரம் இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பிருப்ப. ஆமாண்ணா, எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இவங்க பிளான் பண்ணதை பார்த்து சிங்கிள் ஃபேஸை கட் பண்ணி ஆன் பண்ணலனா எனக்கு தான் ஷாக் அடிச்சிருக்கும். இட்ஸ் ஆல் இன் தி கேம். இன்னைக்கு நடந்த மாதிரி நாளைக்கு யாருக்கும் நடக்க கூடாது. வயரிங்லாம் கரெக்டா இருக்கா, லீக்கேஜ் ஏதாவது இருக்கான்னு பாக்கறதுக்கு முன்னாடி யாரும் எந்த ஹீட்டர் சுவிட்சையும் போடாதீங்க, சரியா? தன்வினை தன்னை சுடும்னு சொல்லுவாங்க.
அது இப்போ சரியா நடந்திருக்கு. இதுக்கப்புறமாவது அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைக்காம இரு. அதுதான் உனக்கு ரொம்ப நல்லது. புரிஞ்சுதா? உனக்கு மட்டும் இல்ல, என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் சொல்றேன். என்ன விரட்ட பிளான் பண்ணா அது ரிவர்ஸ்ல உங்களுக்கே தான் வரும், தெரிஞ்சுக்கோங்க. சோ சோ நான் தான் வந்துட்டேன்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த துளசின்னு எனக்கு தெரியாதா? எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி இப்படி பண்ண? அக்கா, அவங்களே அடிபட்டு கிடக்குறாங்க, எதுக்குக்கா அவங்கள திட்டுற? இதெல்லாம் கரெக்டா கேளு. ஏதாவது பண்ணணும்னா மட்டும் என்கிட்ட கேட்காத. ஏய், நீயாவது எங்க அக்கா வந்துட்டா அவ பாத்துப்பான்னு சொல்ல மாட்டியா? பாத்தியா இப்படி முட்டாள்தனமா பிளான் பண்ணி சொதப்பனதுனால துளசி எப்படி பேசிட்டு போறான்னு? அக்கா, அது வந்து நீ பேசாத லக்ஷ்மி. அக்கா. என்ன அக்கா? இனிமே என்ன கேட்காம ஏதாவது பண்ண அப்புறம் இருக்கு உனக்கு. சரிக்கா, நீ சொல்லாம நான் எதுவும் பண்ண மாட்டேன்க்கா. ஆனா இதுல இருந்து எஸ்கேப் ஆன அந்த துளசி ஏதாவது பண்ணணும்க்கா. அவ அழறத நான் இப்பவே பார்க்கணும்க்கா. அதுக்கு ஏதாவது நீ இப்பவே பண்ணுக்கா. மீட்டிங் இருக்கு. விஸ்வா தான் எல்லார் முன்னாடியும் நின்னு பிரசன்டேஷன் கொடுக்க போறான். அந்த தத்தி அது மாதிரியே ஒரு Dress செலக்ட் பண்ணி வச்சிருக்கு. அது நல்லாவே இல்ல. சோ நீ உடனே கிளம்பி போய் சூப்பரா ஒரு Dress எடுத்துட்டு வந்துரு. ஓகே? விஸ்வா கண்டிப்பா நான் எடுத்து கொடுத்த Dress தான் போட்டுட்டு வருவான். விஸ்வா, சட்டைக்கு முத்தம் கொடுக்கறேன், நேர்ல கேட்டா முடியாதுன்னு சொல்றேன். அது வந்து விஸ்வா. சரி, சட்டைக்கு கொடுத்த முத்தத்தை இப்போ நேர்லயே கொடு. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையா?
கனவு தானே. ஆசையா கேக்குறேன், கொடுத்தா என்ன ஆகும்? கனவுனா கொடுக்கணுமா? ஆமா, மொத்த லவ்வையும் மொத்தமா கொடுத்து உனக்கு என் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு காட்டு. நம்ம கனவு கண்டிப்பா ஒரு நாள் நினைவாகும். நீ துளசி ரொம்ப இறுக்கி பிடிக்காத. நான் கட்டி பிடிக்கிறதுல நீ நொறுங்கி போயிடுவ. பரவாயில்ல தத்தி. ஐயோ கனவா?